அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த காணொளி தொகுப்பில் நாம் பார்க்க போகிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தொகுப்பாக திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் வட்டத்தில் நேதாஜி நகர் விஸ்தரிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மங்கள விநாயகர் ஆலயத்தோட முதல் கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி தொகுப்பு தான் இந்த காணொளி பதிவுகள். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். விழா நடக்கும் தருணத்துக்கு முன்னாடி தெரு முனையில் இருந்து கோவில் முழுவதுமாக அந்த பாதை முழுவதுமாகவே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தது. ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் குறிப்பிட்ட நாட்கள் முளைப்பாரி ரெடி பண்ணி வச்சு அந்த பகுதி மக்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. குறிப்பாக இந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றதுன்னு கோவிலில் சக்தி பெருகி வரணும். அதே மாதிரி இயற்கையாக ஊர் செழிச்சு இருக்கணும். அதே மாதிரி இயற்கை வளம் எல்லா இடத்துலையும் நிலை பெறணும். உயிர் சக்தி தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கோவிலாக இருக்குது. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த முளைப்பாரியை கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு முன்னாடியே. சூரிய பகவான் ஒளிமுகம் காண எந்த கும்பாபிஷேகமாக இருந்தாலும் இந்த முளைப்பாரின்றது ரொம்ப அறுதி பெரும்பான்மைக்குரிய ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா சாஸ்திர விதிகளின்படி வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய இந்த முளைப்பாரிகள் கும்பாபிஷேகத்தின் ஒரு தூய சின்னமாக கருதப்படுறனால எல்லா மக்களும் எல்லா இடத்துலேருந்தும் சேர்ந்து இந்த கோவிலுக்கு அர்ப்பணித்து இந்த யாகசாலைக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் சாஸ்திரமும் சொல்லுது. இந்த யாகசாலை மண்டபம் தான் இது. எல்லா முளைப்பாரிகளையும் இங்கே தான் கொண்டு வருவாங்க. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் கொண்டு வந்திருந்த முளைப்பாரிகள் எல்லாத்தையும் அந்த யாகசாலை மண்டபத்தில் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுட்டு மக்கள் எல்லாருமே வேத விற்பனர்கள் வேதம் முழங்க அந்த மந்திரங்கள் ஓதுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி மலர்களை தூவி அர்ச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இந்த கும்பங்கள் மேலே அந்த கும்பங்களை எல்லாம் உக்கிரப்படுத்துகிறாங்க சிவாச்சாரியார்கள். இங்கே புலங்குற தண்ணி பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றி படுத்துறையில் ஒரு இடத்துல இருந்து அனைத்து மக்களாலும் வழிபாடு செஞ்சு இந்த குடங்களில் நிரப்பி இந்த இடத்துக்கு கொண்டு தான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினாங்க. அந்த காவிரி ஆற்று படுத்துறையில் செஞ்ச பூஜைக்கு உண்டான காணொளி தொகுப்பு தான் இது. அங்கே மக்கள் எல்லாருமே சேர்ந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்தாங்க. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். இந்த காணொளி தொகுப்பை பார்த்தா போதும் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே மக்கள் அனைவருமே ஒன்று கூடி அந்த பகுதியில் வளம் கொளிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரும் சேர்ந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா புலப்பட்டது. அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின். இன்னொரு முக்கியமான கோபூஜை பண்ண பதிவுகள் பார்க்குறோம்.
கோபூஜை என்ற கோமாதா பூஜை ஆகம விதிகளில் இருக்கிற முக்கியமான சடங்கு. கோவிலுக்குள்ளர பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியையும் கூட்டிகிட்டு வந்து கொம்ப அலங்காரம் பண்ணி பூஜை செஞ்சு பழம் கீரை புல் எல்லாத்தையும் சாப்பிட கொடுத்து மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணுறாங்க. இந்த பசுக்கு வந்து அனைத்தும் தெய்வ சக்திகளும் இருக்கிறனால இந்த பசுவையும் அந்த கன்றையும் ஆதாரமாக இருப்பதனால கோமாதா பூஜை சிறப்பாக இங்கே செய்யப்பட்டது. பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து கும்பாபிஷேகத்தோட ஒரு முக்கியமான பகுதி. பொதுவாக சாமி சிலையை கருவறைக்குள்ள பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னாடி அந்த சிலையை வந்து தேவையான புனித சக்தியை வந்து அழைக்கும் விதமாக பல்வேறு பூஜைகள் செய்வாங்க. அந்த வகையில் புனிதப்படுத்தப்பட்ட கும்பத்தை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து முதல்ல விநாயகரோட மூலவருக்கு முன்பாக வச்சு சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. இந்த கும்பத்தில் யாகசாலைகள் பூஜைகள் மூலமாக வந்து ஆவாகனம் செய்யப்பட்ட தெய்வ சக்தி இருப்பதாக நம்பப்படுது. அர்ச்சகர்கள் வந்து மந்திரங்கள் சொல்லி தீபாராதனை செஞ்சு அந்த கும்பத்திற்கு வழிபாடு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஆகம விதிமுறைகளின்படி அந்த புனித கும்பத்தை கருவறைக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சிலைக்கு பிரதிஷ்டை செய்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இது. சிலை என்பது வெறும் கல்லில்ல, மந்திரங்கள் மற்றும் பூஜைகள் ஆகம முறைகள் மூலமாக அந்த தெய்வ சக்தியை நிலை பெறச் செய்கிறது தான் பிரதிஷ்டை என்ற ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடு வந்து சாமி சிலையை வெளியில் வச்சுட்டு நல்லா அந்த மந்திரங்கள்லாம் ஓதி பிரதிஷ்டை செஞ்சு உள்ளர எடுத்துகிட்டு போவாங்க. குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டும், நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டும். அதே மாதிரி சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிலையை தனியாக சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து முறைகள் மூலமாக வந்து அந்த கோவிலுக்குள்ளே வைக்கிறது தான் வந்து ஒரு நிலையான ஒரு செயல்பாடு. மேலும் வந்து கருவறையில் அடிப்பகுதியில் பல புனித பொருட்களை வச்சு சம்பிரதாயமாக கும்பிடுறதும் வழக்கமாக இருக்குது. அதில் வந்து தானியங்கள் உலோகங்கள் போன்ற இதெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு பாரம்பரிய முறைப்படி சுவாமிகளை வந்து உள்ளர எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காட்சி வந்து சாமி சிலை கருவறைக்கு உள்ளர பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னாடியே வர்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. பெரிய அளவில் யாகசாலையை அமைத்து செய்யப்படும் பூஜைகள் இல்லாமல் இந்த சில முக்கியமான நேரங்களில் மூலவர் சிலையை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே கோவில் முன்னாடி சின்ன ஓமகுண்டம் மாதிரி அமைச்சு சிறப்பு ஹோமம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஹோமத்தின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கக்கூடிய சிலையும் புனிதமாக அமைய வேண்டும் என்பதற்காக மந்திரங்கள் மூலங்க செய்யப்படும் வழிபாடு தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அக்னி தேவதை சாட்சியாக வந்து இந்த மந்திரங்கள் ஓதி செய்கிற இந்த புனிதமான யாகம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகளை வந்து நீக்கி நல்ல சக்தி நிலை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் செய்கிறாங்க. அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் இப்போ நம்ம பார்க்குற இந்த பதிவும் வந்து ஒரு முக்கியமான பதிவு. இந்த கும்பாபிஷேகம் நடைபெறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பதிவுகள். இது வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் தங்கள் வீடுகளில் இருந்த முளைப்பாரிகளை தயார் செஞ்சு
எடுத்துகிட்டு போய் முதல்ல அருகில் இருக்க ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாங்க. அந்த கோவிலில் முளைப்பாரிகளை எல்லாமே வச்சு சிறப்பு பூஜைகள் செஞ்சு முளைப்பாரி பாடல்களை பாடி பக்தி நிறைந்த சூழலில் வந்து வழிபட்டுட்டு பெண்கள் மற்றும் பக்தர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாரம்பரிய பாடல்களை பாடி அந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு அழகான பாரம்பரிய வழிபாட்டு நிகழ்வு. இந்த கோவில் குளக்கரைக்கு அருகாமையில் அமைந்திருக்குது. குளம் என்பது வந்து நம்மளோட மரபில் மிகவும் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. கோவிலுக்கும் நீர்நிலைக்கும் இயற்கைக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு இருப்பதாக நம் முன்னோர்களே கருதி இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கோவில் அருகாமையில் இருக்கிற இந்த ஒரு பழமையான மரத்திற்கு அர்ச்சகர்கள் வந்து சிறப்பு பூஜை எல்லாம் செய்கிறாங்க. அந்த கோவிலுக்கும் இந்த வளாகத்தோடு தொடர்புடைய இந்த மரங்களுக்கும் நமது பாரம்பரியத்தில் வந்து ஒரு சிறப்பு மரியாதை கொடுக்கப்படுறதா இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. கோவில்களில் பொதுவாக ஸ்தல விருட்சம் என்ற ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் வந்து கோவில்களோட வரலாறு, அந்த இடத்தின் தனித்துவம், ஆன்மீக அடையாளம் இதெல்லாம் வந்து இணைஞ்சதாக கருதப்படுது. சில இடங்களில் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் போன்ற மரங்களும் புனித மரங்களாக கருதப்பட்டு வழிபடப்படும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அர்ச்சகர்கள் வந்து இந்த மரத்துக்கு வழிபாடு செஞ்சது வந்து சிறப்பாக இருந்தது. நமது முன்னோர்கள் வந்து கோவிலை மட்டும் புனிதமான பார்க்கல, கோவிலை சுற்றியுள்ள மரங்கள், குளங்கள், இயற்கை வளங்கள் அனைத்தையுமே வந்து பாதுகாத்துட்டு அதையும் புனிதமாக தான் கருதுனாங்க. ஒரு மரம் என்பது நமக்கு நிழல் தரும் இயற்கையின் ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் அது பல உயிர்களுக்கும் ஆதாரமாகவும் இருக்குது. சுற்றுச்சூழலில் வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. அதனால் நமது வழிபாட்டு முறைகளில் இயற்கைக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த மரத்திற்கு செய்யப்பட்ட பூஜை, கோவில் வழிபாடு மட்டுமல்லாமல் இயற்கையாக மதிக்கிற விதமான நமது பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைஞ்சது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரம், குளம், இந்த இறை பக்தி இந்த எல்லாத்தையும் வந்து ஒன்றோடொன்று இணைந்து இந்த கும்பாபிஷேக விழாவை இன்னும் சிறப்பானதாக மாற்றியது. 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் அர்ச்சகர்கள், கோவில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து மிகுந்த கவனத்தோடையும் பக்தியோடையும் விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருந்த பீடத்து மேலே சரியான முறையில் அமைக்கிற ஒரு முக்கியமான தருணங்கள் தான் இந்த வீடியோ பதிவுகள். சிலையை வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவு, நிலை, திசை அனைத்தையும் வந்து கவனமாக பார்த்து ஆகம முறைக்கு ஏற்ப பிரதிஷ்டை செய்யப்படணுன்றதுக்காக சிலையை நிறுவிட்டு இருந்தாங்க. ஒரு சாமி சிலை வைப்பது என்பது வெறும் கல் சிலையை வைப்பது மட்டுமல்ல, அந்த இடத்துல இறைவனின் திருமேனியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு புனிதமான நிகழ்வு தான் இப்போ நடைபெற்று கொண்டிருப்பது. அருள்மிகு மங்கள கணபதி சிலை வந்து பார்த்திங்கன்னாக்கா பிரதிஷ்டை செய்து மேலே வந்து வைக்கப்படுது பீடத்தின் மேலே. எல்லா மக்களும் சேர்ந்து, அந்த பகுதி மக்களும், அங்கே கங்கணம் கட்டியவர்களும், கோவில் அறங்காவலர்களும் எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த கோவில் சிலையை வந்து கரெக்டாக இப்போ வைக்கிறாங்க. ஸ்தபதியும் கூடவே இருக்கிறாரு. அதே மாதிரி அர்ச்சகரும் வந்து சரியான லெவலில் இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறாரு. இந்த நிகழ்வு விநாயகர் சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூஷிக வாகன சிலைகளும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்களும் அதே போல் கவனமாக கொண்டு வரப்பட்டு சரியான இடத்துல வைக்கப்பட வேண்டும். அதுதான் நடைபெற்றுட்டு இருக்குது. விநாயகரின் வாகனமாக கருதப்படக்கூடிய மூஷிகம் விநாயகர் சன்னதியின் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த இடத்துல பக்காவாக நிலை பெற்றிருக்குது.
இந்த கற்சிலைகளில் நீண்ட காலம் உறுதியாக இருக்கணும் என்பதற்காக சிலையின் அடிப்பகுதியில் பீடமும் நன்றாக தயார் செய்யப்பட்டு பிணைப்பு கொடுக்கும் வகையில் கலவைகள்லாம் பயன்படுத்தப்பட்டு சிமெண்ட்டு மணல் போன்ற கட்டுமான பொருட்களையும் சரியான முறையில் கலந்து அந்த சிலையை சுற்றி பூசி பீடத்தோட வலுவாக இணைக்கிறாங்க. சிலையோட அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அசைவும் இல்லாமல் காலம் முழுவதும் நிலையாக நின்று கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலைகள் எல்லாமே ரொம்பவும் கவனமாக செய்கிறாங்க. வெளியே பார்க்கும்போது இது சாதாரணமான கட்டுமான வேலை போல் தெரிந்தாலும் இதன் பின்னால் வந்து சிற்பிகளின் அனுபவமும் தொழில்நுட்ப அறிவும் இருக்குது. கல்லால் செய்யப்பட்ட சிலையை இந்த சரியான இடத்துல அமைத்து அதை உறுதியாக நிலைநிறுத்துவது ஒரு நுணுக்கமான வேலை. சிலையின் அழகு மட்டும் இல்லாமல் அதை பாதுகாப்பாகவும் நீண்ட நிலைத்தன்மையும் இருக்க வேண்டும் என்பது வந்து ஒரு முக்கியமான படியாகவும் கவனமாகவும் அது செய்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு கோவில் உருவாகுவதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமும் சிற்பக்கலையும் கட்டுமான அறிவும் எப்படி ஒன்றாக இணைந்து செயல்படுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவுகள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். பகல் நேரமாக இருந்துச்சு. வெளியில் வந்து கோவிலை பார்க்கக்கூடிய அழகான காட்சி பதிவுகள் தான் இது. இப்போ நான் வந்து கோவிலை மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாரத்து மேலே வந்து போக போகிறேன். மேலே போன உடனே இந்த கோவில் கட்டுவதற்கு உதவி செஞ்ச கோவில் அறங்காவலர்கள், திருப்பணியில் ஈடுபட்டவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுருந்தாங்க. அவர்களோட சேர்ந்து நாமும் இந்த புனிதமான தருணத்தை வந்து நேரில் பார்க்குறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிது. இந்த சாரங்கள் அமைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ கோவிலோட மேல் பகுதிக்கு நம்ம இப்போ போக போகிறோம். இங்கேருந்தே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மேலே அமைக்கப்பட்டிருந்த சாரத்து மேலேருந்து இன்னொரு சார அமைப்பு வந்து அந்த கோவில் கலச கும்பங்கள் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு சிறிய இடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நிற்குவதற்கு ஒரு இடமா வந்து அந்த இடத்த அமைச்சிருக்காங்க பாருங்கள். பகவானின் பதமலர் இரண்டும் மக்களோட மக்களாக நின்று அந்த கலச கும்பத்தோட உச்சி பகுதியிலிருந்து இந்த உயரத்துலேருந்து பார்க்கும்போது கோவிலோட முழு அழகையும் ஒரே பார்வையில் ரசிக்க முடியும். குறிப்பாக கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தெப்பக்குளம் ரொம்ப அழகாக காட்சியளிக்கும். அந்த இடத்துல இருந்து இந்த புனிதமான தருணத்தை இவ்வளவு அருகிலிருந்து காணக்கூடிய வாய்ப்பு வந்து உண்மையிலே ஒரு பாக்கியமாக கருதப்படுது. இந்த குளக்கரை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ வெளிப்புறத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து கும்பாபிஷேகத்தில் ஒரு முக்கியமான சடங்குகளில் ஒன்று. யாகசாலையில் பூஜிக்கப்பட்டிருந்த புனித கலசங்களுக்கு முதல்ல தீபாராதனை காட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவாச்சாரியார்கள் வந்து அந்த மங்கள கணபதி கோவிலுக்கு உள்ளர அந்த தீபாராதனையை வந்து அந்த கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா. ஸோ எல்லா மக்களும் சேர்ந்து அந்த சிவாச்சாரியர் கூட சேர்ந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய சன்னதியில் இருக்கக்கூடிய மங்கள கணபதிக்கு வந்து தீபாராதனை காட்டி வழிபடுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த அங்கே போய் தீபாராதனை காட்டிட்டு திரும்பவும் யாகசாலைக்கு வந்து வேத மந்திரங்களோட பூஜையை தொடருவாங்க. சிறிது நேரம் கழித்து மீண்டும் திரும்ப வழிபடுவாங்க. இப்படியாக யாகசாலைக்கும் சன்னதிக்கும் இடையே ஒரு 3 தடவை வந்து திரும்ப திரும்ப போயிட்டு வந்து வழிபாடு நடத்தினாங்க. இது சாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வு அல்ல. கும்பாபிஷேக ஆகம விதிமுறைகளின்படி யாகசாலையில் மந்திர சக்தியால் புனிதப்படுத்தப்படும் அருளாற்றலாலும் மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியை ஒன்றிணையும் விதமாக இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் மந்திரங்கள் எல்லாம் வந்து முழங்க தீபாராதனை நடைபெற அந்த இடம் முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா பக்தி நிறைந்த தெய்வீக சூழலாக மாறுது. இதை வந்து நேரில் பார்க்குற நமக்கும் வந்து ஒரு அரிய பாக்கியமாக கருதி நம்மளும் பார்த்துட்ருக்கோம். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில்
இந்த மாதிரியான இந்த மங்கள கணபதி பூஜை வந்து பார்த்திங்கன்னா சிவாச்சாரியர்கள் வந்து 3 தடவை வந்து அந்த யாகசாலையிலேருந்து கோவிலுக்கும் கோவிலேருந்து யாகசாலைக்கும் வந்து மக்களோட அந்த மேலதாளத்தோட அந்த மங்கள கணபதி விநாயகர் சிலைக்கு வந்து தீபாராதனை காட்டி மக்கள் எல்லாருமே வழிபட்டாங்க. பார்வை படுதல் வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். இந்த நிகழ்வு வந்து கும்பாபிஷேகத்தோட ஒரு முக்கியமான சடங்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்தர்கள் மற்றும் அந்த கங்கணம் கட்டுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வந்து சிவாச்சாரியார்கள் வந்து மாலை அணிவிக்கிறாங்க. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய கலச கும்பங்களில் வந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும் போது இவங்க எல்லாருமே வந்து முக்கியமாக மேலே போய் அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு சிறப்பிக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் மாலை அணிவிக்கிறாங்க. இவங்கள் தான் வந்து முக்கியமாக அங்கே விரதங்கள் முறைகளெல்லாம் கடைபிடிச்சு இந்த கோவிலுக்காக விரதம் இருந்த ஆட்களில் வந்து மிக முக்கியமானவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் நார் கொண்ட ஒரு துணியில் வந்து பார்த்திங்கன்னா சில்லற காசு, எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் கட்டி வந்து அந்த ஓமகுண்டத்தில் அர்ப்பணிக்கிறதுக்காக சிவாச்சாரியார்கள் எல்லாம் அதை தயார்படுத்திக்கிறாங்க. யாகசாலையோட கும்பாபிஷேகத்தோட இறுதிக்கட்ட பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெற்றுட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு சடங்கும் வந்து ஒரு ஆகம விதிகளின் முறைப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்குது. எந்த குறை இல்லாமல் நடைபெற்று கொண்டிருந்தது. யாகசாலை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வேத மந்திரங்கள் முழங்க அந்த ஓசை வந்து இடைவிடாமல் ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மந்திர ஒலியை கேட்கும்போது மனதிற்கு ஒரு நல்ல தெய்வீகமான உணர்வு ஏற்பட்டது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கலச கும்பங்கள்லாம் வந்து அழகாக நூல் கோர்த்து அடுக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அந்த வேத மந்திரங்கள் முழங்குனது வந்து ஒரு அதீத காட்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பகுதியில் வந்து மங்களவாத்திய இசை இடைவிடாமல் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. நாதஸ்வரம், தவில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இசை அங்கே புனிதமான சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தையே மெருகூட்டுச்சு. ஒவ்வொரு கணமும் வந்து பக்தி நிறைந்த ஒரு திருவிழாவாக வந்து உணர்ந்தது. ஆரம்பத்தில் வந்து குறைவாக மக்கள் கூட்டம் இருந்தது. கொஞ்சம் நேரம் அதிகமாக மக்கள் கூட்டமும் வந்து அதிகரிக்க தொடங்குச்சு. தியானது நடைபெற இருக்கின்றது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சுவாமியோட அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 10:05 மணி அளவில் விமான மகா கும்பாபிஷேகமும் 10:20 மணிக்கு மேல் மூலஸ்தான கும்பாபிஷேகமும் நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே உள்ள பக்த மையன்பர்கள், தெருவாசிகள், ஊர்வாசிகள், கிராம பொதுமக்கள், நிர்வாகத்தினர், காப்பு கட்டிய அன்பர்கள் மற்றும் விநாயக பக்தர்கள் அனைவரும் உடனடியாக ஆலயத்திற்கு வந்து இந்த கும்பாபிஷேகாவை கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாகசாலையில் நடைபெறக்கூடிய இன்னொரு முக்கியமான சடங்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாகசாலையில் வந்து வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனித கலசங்களுக்கும் அந்த புனித நீர் இருக்கக்கூடிய மண்பானைகளுக்கும் அந்த முதல்ல வந்து தீபாராதனை காட்டப்படுது. ஒவ்வொரு கலசமும் ஆகம முறைப்படி மந்திரங்களால் புனிதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்துமே மிகுந்த மரியாதையோடு வழிபடப்படுது. அது எல்லாமே வந்து கங்கணம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கொடுக்கப்படுது. சிவாச்சாரியார்கள் வந்து மங்களத்தை முழங்கியபடி எல்லா மண்பானைகளையும் இந்த புனித தீர்த்தத்தையும் வந்து பக்தர்கள்ட்ட வழங்குறாங்க. அதாவது அந்த கங்கணம் கட்டியிருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வழங்குறாங்க. அனைவருமே மிகவும் ஒழுங்காகவும் சிவாச்சாரியிருந்து வந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி அதை கலசங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோவிலை சுற்றி வருவதற்காக போயிட்டுருக்குறாங்க. ஒவ்வொருவரும் பக்தியோடு ஒரு கலசங்களை ஏந்தி கொண்டு போய் அந்த கோவில் முழுவதுமே அந்த இடத்துல இருந்து அந்த புனித நீர் வந்து அந்த கோவிலோட முன்புறமும் பின்புறமும் எல்லா பக்கமும் வந்து பகிர்ந்து சிவாச்சாரியர்களால் பகிரப்படுது கோவில் முழுவதுமாகவே. அந்த வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து அந்த புனித நீரை எடுத்துக்கிட்டு கோவிலை முழுவதுமாகவே வலம் வர தொடங்குறாங்க.
கோவில் ஒவ்வொரு பகுதியையும் சுற்றி செல்லும் போது சிறிது சிறிதாக அந்த புனித நீர் வந்து நிலத்தில் அந்த கோவில் ஒதுக்குப்புறமாக தெளிக்கப்படுது. அந்த இடம் முழுவதுமே வந்து அந்த நல்ல ஒரு எண்ணத்தோட அந்த சுவாசம் நிறைஞ்சு அந்த இடமே வந்து புனிதப்படுத்தப்படுது அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் ஒளிமுகம் காண கோவிலில் வந்து முழுமுதற் பகுதியில் இருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு வந்திருந்த புனித நீர் வந்து எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரியாக அங்கே பக்தர்கள் கூட்டமும் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ நானும் நீயும் வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு சேர அந்த சாரம் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து சுற்றி எல்லாருமே வந்து அந்த புனித நீரை வந்து கோவிலுக்கு அர்ப்பணித்து வந்து கோவிலோட புனிதத்தன்மையை வந்து அதிகரிக்கிறாங்க. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் இந்த புனித நீர் எல்லாமே வந்து கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னாக்கா கோவிலோட அதிமுக்கியமான நிகழ்வான கும்பாபிஷேக நிகழ்வோட உச்சகட்ட நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடைபெறுதுன்னா அது இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிவாச்சாரியார் வந்து அவர்கிட்ட கலச கும்பங்களோட அந்த கும்பத்தை கொடுக்குறாரு பார்த்திங்களா. இந்த கலச கும்பங்களோட அந்த கோவிலை வந்து ஒரு சுற்றிட்டு வலம் வர்றதுக்காக மக்கள் எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு இருக்கவங்க எல்லாரும் புறப்படுறாங்க. ஐயாவும் சரி, அந்த ஐயர், சிவாச்சாரியார்கள், அப்புறம் பக்த குழு மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கோவிலை வலம் வருவதற்காக போகிறாங்க. அந்த வலம் வருவதற்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ஐயாவுக்கு வந்து சாமி வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து இறை பக்தி வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உணர்த்தும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இறை சக்தியை வந்து வெளிப்படுத்தும் விதமாக தான் வந்து இந்த நிகழ்வு வந்து அமைஞ்சிருந்தது. இப்போ வந்து இதோட ஆடியோ பதிவுகளோடு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இவ்வளவு நேரம் நார்மலாக நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாகி தன்னை மறந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்ற போது இறை சக்தி வந்து இந்த இடத்துல வந்து குடிக்கொண்டு இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோ பதிவுகள் மூலமாக வந்து நமக்கு வெளிப்படுது. இப்போ அந்த சிவாச்சாரியரே வந்து பார்த்திங்கன்னா சாமியோட ஒரு உச்சக்கட்ட நிலையில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தியினால் வந்து இந்த ஓமம் உக்கிரம் எல்லாம் வந்து ஏற்றப்பட்ட கடவுளை வந்து வணங்குறதுனால தன்னை மறந்து மெய் மறந்து ஆடிட்டுருக்காரு பார்த்தீங்களா. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு வந்து அந்த எண்ண அலைகள் மூலமாக வந்து கடவுளோட பக்தி வந்து வந்தோடனே சாமி வந்துருச்சு. எல்லாருமே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து கோவிலை வந்து முழுவதுமாக ஒரு சுற்றிட்டு இப்போ கோவில் மேலே கட்டிப்பட்டிருக்கிற சாரத்தின் மொழியாக மேலே ஏறணுன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து மேலதாளம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழிகள் எல்லாமே வந்து பூக்களால் வந்து வரக்கூடிய கங்கணம் கட்டிட்டு வரக்கூடிய மக்களை எல்லாத்துக்குமே வந்து வரவேற்கத்தக்கனதாக முன்னாடி இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து பூவை தூவி அவங்கள வரவேற்றுக்கிட்டே அப்படியே போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு.
ஒரு பக்கம் வந்து சிவாச்சாரியார்கள் வந்து மைக்கில் வந்து மந்திரங்களை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, விடாமல் கட்டுக்கடங்காத மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து மேலதாளங்கள் வந்து பயங்கரமாக அடித்து அந்த ஒளி நாதஸ்வர இசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உக்கிர தாண்டவத்தை அந்த இடத்துல வந்து கூட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ மக்கள் வந்து கவனத்தோடு நடந்து வராங்க. இருந்தாலும் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தணுன்றதுக்காக அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இறை சக்தி வந்து அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே ஆட்டி படைக்குது. அவங்களால நிற்க முடியலை பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவும் வந்து உக்கிர தாண்டவத்தோடு இந்த இடத்துல வந்து அந்த சாமி வந்திருக்குன்றது வந்து நம்மளுக்கு வந்து புலப்படுது. இந்த மாதிரி வந்து சாமி வர்றது வந்து சாமியை பார்க்கறக்கா மக்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு இல்லை, பக்ஷிராஜா என்று அழைக்கப்படக்கூடிய கருடரும் வந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்வை வந்து பார்க்கணுன்றதுக்காக நம்ம கும்பம் எந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குதோ அந்த கோவில் கும்பத்தோட எதிர் திசையில் கரெக்டாக வந்து கருடர் சேவையும் வந்து இறங்குவார் அப்படின்றது தான் வந்து ஐதீகம். இப்பையும் வந்து வருவார் பாருங்கள். நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல வந்து அந்த அர்ச்சகர் வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணார், கருட சேவை வந்து தெரியுது பாருங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்து 2-3 டைம் வந்து இந்த கருட சேவை வந்து தெரியுமாமா. முதல் டைம் வந்து இப்போ கருட சேவையை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் பாருங்கள். அந்த டைம் வந்து நிறையா பேர் பார்த்தாங்க. இப்போ பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய கருட வாகனத்தை அனுப்பிவிட்டார். இந்திர மூலையிலே கருட பகவான் வட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷ்டம் விஸ்வாகாரம் கணேசதர்ஷம் தேவவர்ணம் சுவாந்தம் யஸ்மியாந்தம் கவரணேனம் யோகினி வித்யாரண்யம் வந்தே விஷ்ணுலோமயஹரம் சர்வநாதீகநாதம் பக்ஷிராஜாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயேத். ஒரு வழியாக கட்டுக்கடங்காத தெய்வ பக்தியை கட்டுப்படுத்தி கூட்டி போக வேண்டிய நிலைமையில் வந்து அந்த உக்கிர தாண்டவம் வந்து இருந்ததுனால அவங்கள வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக கட்டுப்படுத்தி இறைசக்தியோட நம்பிக்கையோட உள்ளரை கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாருமே வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இறைசக்தி ஒரு தூய எண்ணத்தோட எல்லாருமே கோயிலுக்கு உள்ளர நுழையிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து மங்கள விநாயகருக்கு உண்டான அந்த புனித நீர் எல்லாத்தையும் கொண்டு வந்தது எல்லாமே அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு இங்கே வச்சுட்டு திரும்ப வந்து மேலே அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சாரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நகர்வதற்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய புனித நீர் எல்லாத்தையும் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரிநாதன் வலக்கை மேலே அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரிநாதன் வலக்கை மேலே அமைக்கப்பட்ட சாரத்தின் வழியாக மேலே ஏறின பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தர சாரத்துக்கு வந்து மேலே ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா வந்து மேலே இருக்கக்கூடிய சாரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த கோபுரத்தின் மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாரம் அந்த சாரம் வந்து நிறையா பேர் போனாங்கன்னா தாங்காதுன்றதுக்காக குறிப்பிட்ட மக்கள் வந்து மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்தலின் பேரில் குறிப்பிட்ட மக்கள் வந்து மேலே போனால் தான் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான கும்பாபிஷேக நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான தருணங்கள். இறைபக்தி மிகுந்த அந்த தருணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிலை பெறுது. தயவு செய்து விமானத்துக்கு மேல நிக்கிறவங்க பார்க்கணும் எல்லாரும். அதெல்லாம் தயவு செய்து மேல நிக்கிறவா ஆச்சாரியர்களை தவிர எல்லாரும் உட்காருவ தயவு செய்து. அப்பதான் தெரியும் விமானம் தெரியும்.
ஒரு வழியாக இப்போ நம்ம கோவிலோட மேலே இருக்கக்கூடிய கலசங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்மளை அனுமதித்ததுக்கு கோவில் நிர்வாகஸ்தர்களுக்கும் இந்த கங்கணம் கட்டிய மக்களுக்கும் இந்த அர்ச்சகர்களுக்கும் ரொம்ப ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னையும் மேலே கூட்டிகிட்டு போய் இந்த வீடியோ பதிவுகள் பண்ண வச்ச ஒரு நல்ல தருணங்களை எனக்கும் வாய்ப்பாக கொடுத்ததை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நின்று பார்க்குற அனுபவம் வேறு லெவலில் இருக்கும். கீழே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறைவனை தரிசிக்க காத்திருந்தாங்க. மேலே சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதிக்கிட்டே கும்பாபிஷேகத்துக்கான இறுதி கட்ட பூஜைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஆம் கிருதயாய நமஹ க்ரீம் சிரசே ஸ்வாஹா க்ரோம் சிகாயை வசடு ஆம் கவசாயஹும் க்ரீம் நேத்ரத்ரயாயை வம்சடு க்ரோம் அஸ்திராய படு பூர்புவ சிவரோதி திக்பந்தஹ ஓம் ரக்தாம்போதிஷ்டபோதல்லஹுனஹரோ மாவிலைகளையும் அந்த மாலையையும் போட்டு அலங்கரித்து அழகாக வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல அந்த அர்ச்சகர் நல்லாவே பூஜித்து அந்த இடத்த புனிதப்படுத்துகிறாரு. பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் பக்தி நிறைந்த சூழல், மந்திர ஓசை, ஒவ்வொரு பக்கமும் மங்களவாத்திய இசை, ஒரு பக்கம் பக்தர்களோட முழக்கம், இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு தெய்வீக சூழலாக மாற்றி இருந்தது. இந்த கலசங்களை நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது. பல நாட்களாக யாகசாலையில் நடைபெற்ற பூஜைகள், வேத மந்திரங்கள், ஹோமங்கள் எல்லாத்தோட நிறைவு தான் இந்த கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட போகுது. அதுக்காகத்தான் இத்தனாயிரம் பேரும் இங்கே காத்துட்ருக்குறாங்க. இந்த உயரத்தில் நின்று நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் மக்கள் வெள்ளம், இன்னொரு பக்கம் கோவிலோட அழகு, நடுவில் இந்த புனித கலசங்கள். இந்த காட்சியை காண நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இதை நேரில் பார்த்தா தான் அந்த உணர்வு புரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருட சேவையையும் இங்கேயும் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். வாயு மூலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். சர்வஸ்ய கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஓம் அசுமீதே புனரஸ்மாசு சகி புனரஹாஜோ பச்சேம சூரிய உச்சரந்தமனுமதே மிருளயாணஹ ஸ்வஸ்தி பஞ்சதச சம்ஸ்காரார்த்தம் பஞ்சதசவாரம் பிராணஜபம் கிருத்வா கீழே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களோட பார்வை முழுக்கவுமே இந்த கலசங்களை நோக்கித்தான் இருக்கும். ஏன்னா கும்பாபிஷேகத்தோட உச்சகட்ட நிகழ்வா இந்த கலசங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய புனித நீர் இந்த ஊரையும் இந்த இடத்தையும் சுத்தமாகவும் புனிதமாகவும் ஆக்கப் போகுதுன்றது தான் எல்லா பகுதி மக்களும் அதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தாங்க. இந்த குளக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத மேலிருந்து பார்க்கும்போது ரொம்பவும் அழகா இருக்குது இல்லையா? பல நாட்களாக யாகசாலையில் வேத மந்திரங்கள் நடத்தப்பட்ட பூஜைகளின் நிறைவு இந்த கலசங்களில் தான் இப்போ நிறைவு பெறப்போகுது. அதனால் இந்த கலசங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் தனி சிறப்புமே இருக்குதுன்னே சொல்லலாம். स्थापयस्तावत्य पुनरागर्चागर्च स्वस्तिना भविष्यन्नमः ओम मंगलविनायक कुम्भादिबिम्बं प्रवेश्य स्थापय पुनरागर्चागर्च स्वस्तिना भविष्यन्नमः ओम निरलवलम. மேலே நின்று பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. கோவில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த கோவில் மேலே வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய பக்தி ரொம்பவும் பெருசுன்றதை இந்த கோவிலை சுற்றுப்புறத்தில் சுற்றிட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா? அப்போவே நமக்கு தெரிஞ்சது இந்த கோவிலில் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடக்குது. பார்த்தீங்களா? ரொம்பவும் புனிதமான இந்த தருணங்கள் தான் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு தருணம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் தான். இந்த மாதிரி தருணத்தை நேரில் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஓம் குங்குமாங்கித வருணாய குண்டே துதவலாய ச இங்கே ஒரு சிலர் இடம் கிடைச்சவங்கலாம் ஒரு இடத்துல
அமர்ந்திருக்கிறாங்க, சிலர் கோவிலோட மேல் பகுதியிலையும் அமர்ந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வெளியே நின்றுட்டுருக்கிறாங்க. எப்படியாவது கும்பாபிஷேகத்தை வந்து ஒரு நொடியாவது பாத்திரணும் என்ற ஆவலோடு காத்திருக்கிறாங்க. யாருக்கும் இடம் கிடைக்கலன்னு வருத்தம் இல்லை, எப்படியாவது ஒரு தடவையாவது சாமியை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு உள்ள இருக்குது. கும்பாபிஷேக காட்சியை வந்து ஒரு கணமாவது தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வந்து ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் தெரியுது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் எட்டி பார்த்து கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து கிடைக்கிற இடத்துல தரிசனம் செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ரொம்பவும் காண காட்சியை வந்து பார்க்கணுன்றதுக்காக எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இறைவன் மேலே இருக்கக்கூடிய பக்திக்கு வயசு கிடையாது, தூரம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கணும் என்பதற்காக மக்கள் எவ்வளவு பெருமையோடும் ஆர்வத்தோடும் காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. இந்த காட்சியை வந்து உண்மையிலேயே பக்தர்களோட இறைவன் நம்பிக்கையோட நாமும் சேர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம மனசுக்கு நெகிழ்ச்சியை அளிக்குது, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. குளக்கரைக்கு அருகாமையிலையும் அமர்ந்து இப்போ வந்து அந்த கருட சேவையை சேவிக்கிறக்கா பார்த்துட்ருக்காங்க. கருடர் வந்து காட்சி அளிக்கிறாரு பார்த்தீங்களா, ரொம்பவும் துல்லியமாக தெரிகிறாரு. இந்த இடத்துல கருடர் வட்டமிட்டுருக்கிறாரு பார்த்தீங்களா. நான் துல்லியமாக காமிக்கிறேன். கரெக்டாக நம்ம கலச கும்பங்களுக்கு எதிர் திசையில் வந்து கருடர் அழகாக வட்டம் அடிச்சிட்ருக்கிறாரு. நம்ம பண்ண மந்திரங்கள் அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பலனாக வந்து கரெக்டாக அந்த கும்பத்துக்கு மேலே கருட சேவை நமக்கு கருடர் வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. சேவையானது அனைவரும் பார்த்து விட்டீர்கள் என்று நம்பிக்கையின் அடிப்படையிலே விமான கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. வாத்தியம் மாமா. பல நாட்களாக யாகசாலையில் நடைபெற்ற யாகங்கள், வேத மந்திரங்கள், பூஜைகள் அனைத்திற்கும் நிறைவாக வந்து இப்போ நடைபெறக்கூடிய முக்கியமான சடங்கு தாங்க இந்த கும்பாபிஷேக விழாவோட நிகழ்ச்சி தொகுப்புக்கான கடைசி தருணங்கள். இந்த தருணத்தை காணத்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க. கலசத்தின் மீது புனித நீரை வந்து ஊற்றி அந்த கலசத்தை வந்து புனிதப்படுத்த போகிறாங்க. அந்த நொடியில் வந்து இறையருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்வது பக்தர்களின் எல்லாரோட முழுமையான நம்பிக்கை. அந்த புனித அரிய தருணத்தை வந்து நாமும் பக்தியோட தரிசிப்போம். சமே காமான் காமகாமாய மத்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவதாய வைஷ்ணவனாய மகாராஜாய நமः. மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பாபிஷேக கலசங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா புனித நீர் ஊற்றப்பட்டு இப்போ வந்து தீபாராதனை வந்து காட்டுறதுக்காக அர்ச்சகர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து தீபாராதனை காட்டப்பட போகுது, அதையும் பார்க்கலாம். இந்த புனித தீபாராதனை காட்டப்படுது இல்லையா, இது வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் காமிக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து பூஜையை வந்து பண்ணிவிட்டு இந்த தீபாராதனை வந்து ஒரே முட்டுக்க எல்லாத்துக்கும் காமிக்கும்படி இப்போ சிவாச்சாரியார்கள் வந்து எல்லாத்துக்கும் காமிக்கிறபடி தட்டை காமிச்சு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு காமிக்கிறாரு பாருங்களேன். எல்லாரும் அதை கும்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து புனித நீர் வந்து வழங்குவாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க. புனித நீர் வந்து வழங்கப்பட போகுது. இப்போ இந்த கலசத்தின் மேலே ஊற்றப்பட்ட நீரை வந்து அந்த பெரிய டபரா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து சேர்த்து எல்லாருக்கும் வந்து புனித நீர் பிரசாதமாக இப்போ கொடுக்க போகிறாங்க. எல்லாத்து மேலேயும் தெளிக்க போகிறாங்க. சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டும், எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே
பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான். இந்த தருணங்களுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். எங்களுக்கும் வந்து புனித நீர் வழங்கப்பட்டது. இந்த கோவில் அந்த கலசங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மேலேருந்து ஊற்றப்படக்கூடிய நீர் தான் வந்து புனிதமாக்குது இந்த இடத்தையே. ஸோ எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் வண்ணமாக கோவிலிருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. இப்போ எல்லாரும் வந்து அந்த புனித நீருக்காக தான் வெயிட்டிங் பண்ணி வாங்கிக்கிறாங்க. எவ்வளவு ஊற்றினாலும் தீரும் போல் அவ்வளவு குடங்குடமாக வந்து மேலே தண்ணீரை ஏற்றி அவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த பிரசாதமாக இந்த புனித நீர் தெளிக்கப்படுது. பார்த்தீங்களா, ரொம்பவும் வந்து அரிதான விஷயம். எல்லாருக்கும் வந்து இந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணங்கள் தான் வந்து எல்லாரும் கேட்குறாங்க கீழேருந்து, எனக்கும் வந்து ஊற்றுங்க, எங்கள் சைடில் வந்து தண்ணி விழுகலைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து ஊற்றுறதுக்காக எல்லாருமே ரெடி பண்ணி எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக வந்து இந்த நீர் வந்து தெளிக்கப்படுது. கும்பாபிஷேக நிகழ்வு எல்லாமே வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே இருந்த காட்சியையும் நம்மளால் பதிவு செய்ய முடிஞ்சது. அதற்காக சற்று வெளியே போய் பார்த்தேன். எனக்கு காத்திருந்த காட்சி உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சது. முதல்ல வந்து ஒரு சிறிய கோவில்னு நினச்சேன், ஓரளவு மக்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இந்த கோவில் மீது வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் எவ்வளவு மக்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத இதை பார்க்கும்போதே தெரியுது. கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ரோடு பகுதிகள் முழுவதுமாகவே வந்து இருசக்கர வாகனங்களாலையும் சூழப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், பல்வேறு வாகனங்களால் நிரம்பி இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து வாகனங்கள், பக்தர்களோட கூட்டம், இந்த மாதிரியான ஒரு பக்தி உணர்வு வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் கூட்டமாக வந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே திருநாகேஸ்வரம். கும்பாபிஷேகம் வந்து இனிதே நிறைவடைந்தது. பக்தர்கள் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பிரசாதம், கும்பாபிஷேக பிரசாதம்னா வந்து ரொம்பவும் விசேஷமான ஒன்று. அதை வந்து பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக மக்கள் வந்து அந்த கோவில் ஒரு முனையில் இருந்து பிரசாதம் வழங்கக்கூடிய மறுமுனை வரைக்கும் வந்து நீண்ட வரிசையில் வந்து காத்திருந்து பிரசாதம் வாங்கினாங்க. முதியவர்கள் வரை எல்லாருமே, அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த பிரசாதத்தை பெறணுன்றதுக்காக நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்து ஒருவருமா ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து செய்யப்பட்டிருந்த தயிர் சாதம், தக்காளி சாதம், அப்புறம் வந்து கேசரி எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த கோவில் நிர்வாகஸ்தர்கள் இங்கே செயல்பாடு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் வந்து பாராட்டணும். இவ்வளவு எல்லாருக்கும் வரக்கூடிய அளவில் வந்து பிரசாதங்களை வந்து தயாரிச்சிருந்தாங்க. நடுங்கச் செய்வான், தொழுதான் தொல்லைகள் நீக்கிடுவான். கும்பாபிஷேகம் வந்து வெற்றிகரமாக நடந்தது என்பதற்கு அடையாளமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதத்தை வாங்கக்கூடிய மக்களோட முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் அவங்க பக்தியோடு இருக்கக்கூடிய மன நிறைவும் தான் காரணம். இங்கே வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கும்பாபிஷேகமாக இந்த விழா வந்து நடந்து முடிந்தது. ஒரு கும்பாபிஷேகம் கோவிலுக்கு நடைபெறுவது என்பது ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து பல நாட்களாகவும் பல வருடங்களாகவும் கடைபிடிக்கப்பட்டு தொடர்ந்து இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகமாக மாறி செயல்படுத்தப்பட்டது. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த புகைப்படங்களை வந்து இதில் இணைச்சிருக்கிறோம். யாகசாலை பூஜைகள், கும்பாபிஷேகத்துக்குரிய அரிய புகைப்படங்கள், தருணங்கள், அன்னதான ஏற்பாடுகள், பக்தர்களின் தரிசனம், விழாவிற்கான நன்கொடை வழங்கிய அன்பர்கள், கோவில் அறங்காவலர்கள், திருப்பணியில் ஈடுபட்டவர்கள், சிறப்பு விருந்தினர்களின் வருகை, ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்ட தருணங்கள், இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வு பதிவுகளை எல்லாத்தையும் வந்து எந்தெந்த புகைப்படமாக வந்து எடுத்தோமோ அது எல்லாத்தையும் வந்து ஒரே கோர்வையாக வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்குது. அதே போல் விழா நடைபெறுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஏற்பாடுகள், மங்களவாத்திய கலைஞர்கள், ஒளிப்பெருக்கி அறிவிப்புகள், கோவில் வளாகத்தில் அலங்காரம், மக்கள் கூட்டம், பக்தர்கள் காட்டிய ஒழுங்குமுறை,
இந்த மாதிரியான அந்த நாளில் பல அரிய காட்சிகளும் இந்த புகைப்படத்தின் மூலமாக வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கு முன்னாடியும் வந்து அவங்க அதற்காக செய்து கொண்ட ஏற்பாடுகள் எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற ஒரு சில புகைப்படங்களும் வந்து இந்த பதிவுகளோட இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு விழா முடிந்து விடலாம், ஆனால் அந்த விழாவின் நினைவுகள் வந்து என்றும் அழியக்கூடாது. அதற்காகத்தான் வந்து இந்த புகைப்படங்கள் இந்த காணொலியில் வந்து இணைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு புகைப்படமும் அந்த நாளில் நடந்த அழகான நினைவையும் ஒரு புனிதமான தருணத்தையும் நினைவூட்டுது. அதனால் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் இடம்பெறும் ஒவ்வொரு புகைப்படத்தையும் ரசித்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரில் வந்து கலந்து கொள்ள முடியாதவர்களும் அந்த நாளின் முழு நினைவுகளையும் முடிந்தவரை வந்து உணர வைக்கும் வகையில் தான் வந்து இந்த புகைப்படங்கள் வந்து இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்குது. மங்கள விநாயகரோட மங்களகரமான இந்த கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி தொகுப்பு எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த மங்கள விநாயகரை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். வீடியோ நிறைவடைஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின்